எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சொசைட்டி பரிதாபங்கள்னு சொல்லிட்டு நம்ம கோபி சுதாகர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி இந்த வீடியோ பார்த்த மக்கள் எல்லாம் வந்து வெகுவா பாராட்டினாங்க கோபி சுதாகரை. யாருமே பேச தயங்குற ஒரு விஷயத்த தைரியமா எடுத்து பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கோபி சுதாகர் இனிமேல் வந்து வீடியோவை பண்ணக்கூடாதப்பா, அவங்க சேனல் இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும். எதுக்காக இவங்க வந்து அந்த வீடியோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதுக்காக சேனலை மூட சொல்றாங்க, அவங்க எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல கேஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ள வந்து நம்ம கோபி சுதாகரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற அவலமான விஷயங்களையும் காமெடியான விஷயங்களையும் வந்து தங்களோட பாணியில் வந்து தங்களோட வீடியோ மூலமாக வந்து கிண்டல் அடிச்சும் கேலி செஞ்சும் அதில் ஒரு சோசியல் மெசேஜை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. அதெல்லாம் வந்து யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சோசியல் மெசேஜோட தான் வந்து ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் நம்மளை யோசிக்கவும் வைப்பாங்க. அப்படித்தான் வந்து இந்த சொசைட்டி பரிதாபங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சுற்றி வளைச்சு பேசாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் 2025 அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். இந்த காலகட்டங்களில் கூட இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஜாதி பெயரை வச்சுக்கிட்டு ஜாதிக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இளைய தலைமுறையை வந்து சீரழிஞ்சிட்டு வராங்க. அதனால் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதை வந்து மக்களுக்கு வந்து இது தவறான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து கோபி சுதாகர் வந்து இந்த கண்டென்ட்டை கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஊருக்குள்ளே எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஒரு ஜாதிக்குன்னே வந்து ஒரு 4 பேர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு இப்படி இருக்காது அப்படி இருறா, உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார், உங்கள் அப்பத்தா யார், உங்கள் கொல்லுப்பாட்டா யார், இவங்கெல்லாம் வந்து வீர பரம்பரை, நம்மளாம் வந்து ஆதிக்க பரம்பரை, அதனால் நீங்களும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்டா விரப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து இந்த சாப்பாடு ஊட்டுற மாதிரி அவங்கள இந்த ஜாதிங்கிற ஒரு விஷத்தை வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு இது ரவுடிசம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து கெத்தாக இருக்கணும், கெத்தாக நடக்கணும், நம்மளை பார்த்தா 4 பேர் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தோனியில் வந்து திரிவாங்க. இவங்களையெல்லாம் தோல் வச்சு காட்டுற விதமாக தான் வந்து கோபி சுதாகர் வந்து இந்த வீடியோ வந்து அருமையாக மேக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து யாருமே வந்து மறக்கக்கூடாத ஒரு உண்மைதான். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலையும் வந்து இதெல்லாம் கண்கூடாவே நம்மளாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படித்தான் இன்றைக்கும் வந்து பல ஊர்களில் பல கிராமங்களில் வந்து நடந்துட்டு இருக்குது. இது யாரும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் வந்து நம்மெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதைத்தான் வந்து கோபி சுதாகர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தெரிஞ்சவன் அவன் எனக்கு தெரிஞ்சவன் சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சவங்களா வந்து காட்டிக்குவாங்க. அப்படி தெரிஞ்சவங்களா காட்டிக்கும் போது என்னடா உங்களும் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது, சொந்தக்காரங்களா இல்லைப்பா, நாங்களாம் வந்து இதில் மூலமாக பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து கஞ்சாலேருந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்றிருக்காங்க. இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. அவங்கள வந்து திசை மாற்றுறது இந்த மாதிரியான ஆட்கள் தான். இந்த மாதிரி வந்து பெருமையை ஜாதி பெருமையை பேசிட்டு ஊருக்குள்ளே ரவுடிசம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக இதெல்லாம் கொடுக்கப்படுது. இவங்களுக்கும் ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு போகிற வர பசங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அவங்க மூலமாக இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த வீடியோவில் வந்து கோபி சுதாகர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்தை ரொம்ப கேவலமாக வந்து கீழ்த்தரமாக சித்தரித்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து எல்லா பக்கமும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு சைடில் தொங்கிட்டு வந்து இந்த தேவர் ஜெயந்தி இந்த தேவர் பூஜை இதுக்கெல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நிறையா கலவரங்கள் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாதீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, காரில் வந்து இப்படியெல்லாம் போயிட்டு ரவுடிசம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு தேவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அந்த சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான அணுகுமுறையில் வந்து உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கொந்தளிச்சு போயிருக்கலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி காரில் வந்து சுத்தாதீங்க, ரவுடிசம் பண்ணாதீங்க, குரு பூஜைக்கு பிறகு குரு பூஜைக்கு போய் அவரோட தேவர் புகழ பாடுங்க, ஆனால் இந்த மாதிரி வன்முறையில் இறங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம கோபி சுதாகர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் என்னன்னா வந்து
இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கத்தி வச்சுக்கிட்டு பெரிய அருவாள் வச்சுக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கிடந்தானுங்க. அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கடா, இப்படியெல்லாம் வந்து கையில் கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும்டா, போலீஸ் வந்து அள்ளிட்டு போயிடும்டா, கையில் மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சிடுவாங்கடா, இந்த மாதிரி வந்து ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்ட்டு சொல்லிட்டு ரீல்ஸில் போடாதீங்கடா, கத்தியை காட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோபி சுதாகர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு 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 வகையில் என்டர்டெயின் பண்ணாலும் நிறைய பேருக்கு இது வந்து உரைச்சிருக்கும். ஆமாப்பா நம்மளும் இப்போ ஏதாவது வீடியோ போட்டிருந்தோம், இது நம்ம தப்பு தான் அப்படின்னு ஒரு உணர்வுக்குண்டான வாய்ப்பை அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு ஜாதிக்காரா இவன்லாம் எங்கால அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம அவனுக்கு வந்து நான் ஏதோ உன்னால் அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அவன் பையனை வந்து டியூஷனுக்கு அனுப்பிச்சு படிக்க வை, இல்லைன்னா அவனை வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வை, இல்லைன்னா அவனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடு, இல்லைன்னா அவன் ஏதோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுமா அதுக்குண்டான கிளாஸ் எல்லாம் வந்து அவனுக்கு போகிறக்கு அவனுக்கு வந்து உதவி பண்ணு. அதுவும் இல்லைன்னா ஐஐடியில் போய் அவனை ஏதாவது ஐஐடியில் ஏதாவது கோர்ஸ் படித்து கடைசியில் அவனை ஒரு ஃபிட்டராக கூட போகட்டுமப்பா ஏதோ ஒரு கம்பெனிக்கு, அப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கடா. எதுக்குடா தேவையில்லாமல் இந்த ஜாதி வெறியை கொண்டு வந்து அவங்கள ஊட்டுறீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யுங்கடா, படிக்க வைங்கடா, படிக்க வச்சு அவனை நாளுக்கு நாள் வந்து அவனை வந்து அவனோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கடா. அதை இல்லாமல் அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் திருப்பி வந்து அவனை ஒரு 20 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு விட்டுறாதீங்கடா அப்படின்னு தான் வந்து கோபி சுதாகர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இருந்தாலும் கடைசியாக கிளைமேக்ஸில் கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. என்னென்னா வந்து நெல்லையில் நடந்த படுகொலையை மையமாக வச்சு கிளைமேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்த கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து ஒருத்தன் போய் அவன் அக்காவை லவ் பண்ணவனை வெட்டிட்டு வந்துடுவான். வெட்டிட்டு வந்தோடனே இந்த ஜாதிக்காரனும் கூட இருந்தவங்கள எஸ்கேப் ஆயிடுவாங்க. என்னப்பா நீ தானே வெட்டிட்டு வந்த, சரி விட நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன், வெளியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றுவானுங்க. இதனால் என்னென்னா வந்து உன்னை வந்து உசுப்பேற்றி உங்ககிட்ட வந்து இந்த ஜாதிய வன்முறையை உன்னை தூண்டி விட்டு ஒருத்தனை போய் நீ கொலை பண்ணிட்டு வந்துட்ட, அதனால் உன்னோட ஃப்யூச்சரும் போச்சு, அங்கே செத்தவன் ஃப்யூச்சரும் போச்சு, 2 பேர்த்து பேரண்ட்ஸோட வாழ்க்கையும் போச்சு, அதனால் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்டா டேய் நீ வந்து இப்படியெல்லாம் வந்து ஜாதிக்காக வெட்டிட்டு வந்துட்ட, நானே போய் சரணடைகிறேன், நான் வந்து வீரப்பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறியே, நீ வந்து மிளகாப்பொடி அடிச்சுட்டு முதுகில் தான் குத்திட்டு வந்த, நீ கையில் ஒரு கத்தியை கொடுத்து நேருக்கு நேராக சண்டை போடலையே போடா அப்படின்னு சொல்லி வந்து கோபி வந்து சொல்லியிருப்பாரு. லாயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோயம்புத்தூரில் இவர் வந்து கோபி சுதாகர் வந்து வன்முறையை தூண்டி விடுறாங்க இளைஞர் மத்தியிலையும் 2 சமூகத்தோட மத்தியிலும். என்னென்னா வந்து இப்படி வந்து அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து டெம்ட் ஆவாங்க, நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை இல்லை, இவங்க ஆண்ட பரம்பரை இல்லை, நாங்கள் வந்து நேருக்கு நேராக கத்தி வச்சுட்டு சண்டை போட்டால் தான் வந்து ஒரு சமூகம் வந்து பலமான சமூகம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து வன்முறையை தூண்டி விடுறதுக்கு ஒரு காரணமாக வந்து இந்த வீடியோ வந்து அமைஞ்சிரும். அதனால் இந்த வீடியோ வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்ட கோபி சுதாகர் மேலேயும் கேஸ் போடணும். அதே மாதிரி பர்மனெண்ட்டாக பரிதாபங்கள் சேனலை மூடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து கோவை காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் வந்து இந்த கேஸை வந்து போட்டிருக்காரு தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு லாயர். ஏதோ நம்ம எங்க ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் நாங்க எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு மிராண்டியர் போலும் சித்தரிக்கிறாங்க, ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லை, நாங்க வந்து எல்லாரோடையும் நட்புறவோட பழகுறோம். தனிப்பட்டு வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்றக்கானது இது கொடுக்குறோம். நாங்கள் வந்து இதிலே வந்து நீ வந்து மிளகாப்பொடியை போட்டுட்ட, நீ ஒரு அருவா கொடுத்தோம்னா இது வந்து இது ரூரல் எல்லாம் இது பிரச்சனை வன்முறையாக வெடிக்கும். இது சமூகத்திட்ட இருக்கும்போது நீ அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோ பார்த்து 4 பேர்ட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது, எல்லார்ட்டையும் இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இது ஒரு வன்முறையாக மாறக்கூடாது அப்படின்றக்காண்டி இந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணணும். இவங்க தொடர்ந்து சரி அது போக பல தலைவர்கள் வந்து இமிட்டேட் பண்றது அதுவான் பண்றது, இவன் காமெடி பண்றதுனா வேற கான்செப்ட் பண்ண வேண்டியதுனா ஒருத்தவங்களையும் ஒரு தலைவர்களையோ ஒரு ஜாதி அமைப்புகளையோ வந்து ஒரு சமுதாயத்தையும் வந்து இமிட்டேட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பண்றது. அதனால பரிதாபங்கள் சேனலையே முழுமையா தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையா வச்சிருக்கோம். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கும் கூட அந்த வீடியோவில் இருக்காது. நம்மளை என்டர்டெயின் பண்ணுற விதமாகவும் ஒரு சோசியல் மெசேஜ் இப்படியெல்லாம் இளைய சமுதாயம் இருக்குது, இதெல்லாம் வந்து மாறணும் சொல்கிறவன் பேச்சையும் அந்தந்த ஜாதி கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த இளைஞர்களுக்கு. அந்த ஒரு தூண்டுகோல் வந்து இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டி இதுக்கு மேலேயும் வந்து இப்படியெல்லாம் வந்து இந்த ஜாதி கொடியை தூக்கி பிடிச்சிட்டு ஜாதிக்காக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த வன்முறைகளை ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2025 இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் இன்னும் வந்து ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து தவறான ஒரு வீடியோவும் கன்வே ஆகிருக்குது. ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் அழுத்தங்களால் இந்த கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கங்க.